வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா பீன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக சாப்பிட்றபோது உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்காது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணும். அதோட மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து போலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வந்து பலப்படுத்தும். விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கும் வந்து இதில் வந்து கரோட்டின் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இந்த பீன்ஸ்லாம் நிறையா வந்து நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக ஒரு ரெசிபி எப்படி அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பீன்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு நறுக்கி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம், 2 கலந்து தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஓரளவு தண்ணி தெளித்து இதை வந்து அப்படியே வந்து நம்ம பெசரி வச்சிடலாம். நீங்கள் வந்து இதில் வந்து நான் அவசரமாக செய்கிறதுனால இதில் வேறு ஒன்றும் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து இன்னும் இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி இதோடையே போட்டு சேர்த்து இது மாதிரி பெசரி வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, அந்த க்ரீன் வந்து அப்படியே இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, கடுகு மட்டும் போட்டுட்டு இப்போ நம்ம அதை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீன்ஸை வந்து இதோடு நீங்கள் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு வந்து இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா அது சூப்பரான ஒரு பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடும். இது வந்து எல்லா டைப் ஆஃப் வந்து வெரைட்டி ரைஸோடையும் வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசாதம் அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ லைட்டாக அதை வந்து இந்த மாதிரி இதை கொட்டினதுக்கப்புறம் அதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து பீன்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறோம், அதில் வந்து இவ்வளோ ஒரு மருத்துவ பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இனிமேல் டெய்லியுமே வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா, உணவில் வந்து அந்த பீன்ஸை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டு, போலிக் ஆசிட்டு, அது மாதிரி ஸ்டோன் வருது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு. அவங்க வந்து அடிக்கடி இந்த பீன்ஸ் வந்து எடுக்கிறப்ப ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாது. இது ரொம்ப பெயின் இருக்கிறப்ப வந்து பீன்ஸ் அவிச்சே குடிக்க சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.